வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் முதல் நாள் முதல் 31ஆம் நாள் வரை உள்ள விசேஷங்களை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 1ஆம் நாள் இன்று முதல் 6 மாதத்திற்கு, அதாவது மார்கழி மாதம் கடைசி நாள் வரை தட்சிணாயன புண்ணியகாலம்னு பேர். தட்சிணாயனம். இதை பற்றிய பதிவை தாங்கள் அனைவருக்கும் விரைவில் நமது சேனலிலே பதிவிட இருக்கின்றோம். ஆடி மாதம் 1ஆம் நாள் 17/7/2025 அன்றைய தினம் ஆடிப்பண்டிகை. எல்லோரும் தாராளமாக ஆடிப்பண்டிகை என்று தங்களது கிரகங்களிலே இல்லங்களில் கொண்டாட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2025 வியாழக்கிழமை என்று சர்வ ஆடி அமாவாசை. ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் 28/7/2025 திங்கட்கிழமை. அன்றைய தினம் நாக சதுர்த்தி. ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. கருட பஞ்சமி நோன்பு, நாகபஞ்சமி நோன்பு. ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு. ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2025 வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி விரதம். ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2025 சனிக்கிழமை. ருக்வேதம் யஜுர்வேதத்தை சார்ந்தவர்கள் உபாகர்மானாக்க ஆவணியா விட்டம் பூணலை மாற்றும் நாள். ஆனி மாதம் 25ஆம் நாள் 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. காயத்ரி ஜபம். ஆடி மாதம்
31ஆம் நாள் 16/8/2025 கோகுலாஷ்டமி, ஆடி கிருத்திகை ஆகிய விசேஷங்கள் ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றது. ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை ரொம்பவும் விசேஷம், 4 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆடி மாதம் அப்படின்னால சாட்சாத் தினந்தோறும் அதிகாலையிலே உதித்து கொண்டு வருகின்றாரே சாயா சுவர்ச்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி, அவருடைய பகினின்னாக்கா பகின்யா அப்படின்னு சொல்கிறது, அவருடைய சகோதரி மாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரிக்கு ரொம்ப 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 விசேஷமான மாதம் இதுதான். ஏன் இந்த மாதத்தை அவ்வளவு தூரம் மாரியம்மனுக்கு விசேஷம் அப்படின்னு சொன்னான்னா, இந்த பருவகாலமானது சூரிய பகவானுடைய வெப்பமும் அதே சமயம் மழையானது சாதாரணமாக மிதமான மழையாக பெய்து அனைவருக்கும் இந்த அம்மை என்னும் நோயானது வரும். அது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. அந்த சூட்டை தணிப்பதற்காகத்தான் சாட்சாத் மாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரியாகப்பட்டவள் அவர்களுக்கு கூழ் வைத்து நாம் அனைவரும் நைவேத்தியம் செஞ்சு கூழ் சாப்பிட வேண்டும் என்று ஆடி மாதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உண்மையான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய உடம்பினுடைய சூட்டை தணிப்பதற்காக இந்த ஆடி மாதமானது மாரியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் தனித்தனியாக பதிவிடுறோம். கவலைப்பட வேண்டாம், நமது சேனலில் கண்டிப்பாக பதிவிடுவோம். கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆடி மாதத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற தலைப்பிலே நாளை தாங்கள் அனைவருக்கும் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம். லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.